ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் இந்த தை அமாவாசையில் இந்த சில பொருட்கள், இந்த காய்கறிகளை நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்தோம் இல்லைன்னா அந்த ஒரு நாள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதனாலும் நமக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருமாங்க. எனவே நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த காய்கறிகளை மட்டும் இந்த ஒரு நாள், இந்த தை அமாவாசை மட்டுமல்ல எல்லா அமாவாசையிலையும் நீங்கள் இந்த ஒரு நாள் மட்டும் உங்களோட வீட்டில் சேர்க்கின்ற சாப்பாடில் நீங்கள் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குமா. நம்ம அமாவாசையில் இந்த காய்கறிகளை சேர்க்கறதுனால மிகப்பெரிய அளவுக்கு நாமும் நம்மளோட குடும்பமும் கஷ்டப்படுவோமாங்க. எனவே இந்த சில காய்கறிகளிலும் இந்த சில பொருட்களையும் மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு வாங்க. அது என்ன பொருட்கள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு நாளில் இந்த சில காய்கறிகளை உங்களோட சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த காய்கறியை மட்டும் இந்த அமாவாசை நாளான இந்த நாளில் நீங்கள் இந்த காய்கறிகளை சாப்பிட்றதுனால உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நடக்குமா. முதல்ல நம்ம எந்தெந்த காய்கறி சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்துக்கிடுவோம். உங்களோட வீட்டில் இந்த அமாவாசை நாளன்று எந்த விதமான கீரைகளையுமே சேர்க்கவே கூடாதுங்க. இந்த கீரைகளை நீங்கள் சேர்க்கக்கூடாது. இருந்தாலும் அகத்திக்கீரையை நீங்கள் வாங்கி அருகில் இருக்கிற பசுமாட்டுக்கு நீங்கள் அமாவாசை அப்பம் கொடுத்தீங்க அப்படின்னா மிக பெரிய அளவில் உங்களுக்கு நல்லது நடக்குமாங்க. இதை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக உருளைக்கிழங்கு உங்கள் வீட்டில் நீங்கள் சேர்க்காதீங்க. உருளைக்கிழங்கை சேர்க்குறது தவிர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லது கிடையாதான். அமாவாசை நாளில் நீங்கள் சாப்பிட்றதுனால நீங்கள் பெரிய அளவு உங்களுக்கும் ஆபத்து வருமா, உங்கள் குடும்பத்துக்கும் ஆபத்து வருமா. இதை வீட்டில் சமைக்காதீங்க. அதுக்கப்புறமா அமாவாசை நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு படையல் அமாவாசையில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அதில் அது கூட நெல்லிக்காயும் நீங்கள் அந்த படையலோடு சேர்த்து பண்ணணுமாங்க. இது நெல்லிக்காய் சீசன். அதில் நீங்கள் அந்த நெல்லிக்காயும் வச்சு பண்ணணுமா. இருந்தாலும் அந்த நெல்லிக்காவை நீங்கள் வெறும் வாயில் சாப்பிட்லாம். நெல்லிக்காய் ஊறுகாவையோ அந்த மாதிரி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் மற்ற ஊறுகாயை நம்ம அமாவாசை நாளில் சேர்க்குறது தவிர்த்துக்கணுமா. இதுக்கப்புறமா இந்த கேரட்டு, பீன்ஸு, சுரக்காய் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் நம்ம சேர்க்கறது இந்த ஒரு நாள் தடுத்துக்கணுமாங்க. மீதி நாட்களில் சேர்க்கலாம். கேரட்டெல்லாம் எந்த ஒரு பயனுமே கிடையாது. இருந்தாலும் இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம சேர்க்கக்கூடாதான் அந்த அமாவாசையில். நீங்கள் இந்த சில காய்கறிகளை மட்டும் இந்த அமாவாசையில் இந்த சில பொருட்களை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடும் உங்களோட குடும்பமும் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இருக்குமாங்க. அந்த சில பொருட்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சக்கரை பொங்கல், அதுக்கப்புறமா பாசிப்பயிரினால் செய்யப்பட்ட பொங்கல். நீங்கள் பாசிப்பயிரை வச்சு அந்த பச்சைப்பயிரை வச்சு உங்கள் வீட்டில் எது பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த அமாவாசையில் பாசிப்பயிரை கொண்டு நீங்கள் பாசிப்பயிறு பாயாசமோ அல்லது பாசிப்பயிறு பொங்கலோ எது செய்தாலுமே மிகவும் நல்லதான். அமாவாசையில் நீங்கள் பாசிப்பயிரை கொண்டு எது செய்தாலுமே அந்த அளவுக்கு நன்மை நடக்குமா. மற்றதாக காய்கறிகள் எது சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரைக்காய், புடலங்காய், சக்கரவள்ளி கிழங்கு இதை போன்ற சில கிழங்கு ஐட்டங்களும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் மேற்கொண்டு கூறியதை போல் அந்த சில சேர்க்கக்கூடாத காய்கறிகளை தவிர மற்ற காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த பக்கத்தில் இருப்பவரிடம் கேட்டு அவர்களுக்கும் இதனை போன்று இந்த அமாவாசையில் இந்த காய்கறிகளும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர்களிடமும் கூறி சில செயல்களை அவங்களுக்கும் தெரிய வையுங்க. அவர்களும் உங்களால் தெரிஞ்சுக்கிட்டும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதனை போன்று அமாவாசையில் சின்ன அதாவது நீங்கள் சமைக்கிறதுலேருந்து நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள்லேருந்து அனைத்திலும் இருந்து இந்த அமாவாசையில் சில பொருட்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே அவ்வளவு நல்லதாங்க. எந்த ஒரு பெரிய விஷயத்திற்கும் நம்ம சின்ன விஷயத்தை காரணமாக வச்சு அதை தவிர்த்து கொண்டாலே பெரிய விஷயமானது கட்டாயமாக நல்லதாகவே நடக்குமா. எனவே நீங்களும் தவறாமல் இதனை போன்று அமாவாசை நாட்களில் சில தவறுகளை செய்யாமல் இருங்க. உங்களுக்கு இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்குமாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.